கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் எங்களுதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் நல்ல சந்தோஷமா உங்களுடைய பணியெல்லாம் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு நாள் ரெஸ்டாக இருந்துச்சு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோடு கூட தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நம்ம அடுத்த சீக்கிரம் நாளில் 2-3 நாட்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் இன்னைக்கு எங்க இருந்ததுன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். அப்பனா என்னன்னா, கோபப்படுறது, முற்கோபம். சரிங்களா? ஒரு நாள் என்ன சொன்னா, அப்படிதான் வீட்டுல ஒரு மகன் இருந்தான். அந்த மகனுக்கு ரொம்ப கோபம். நீங்க பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் ரொம்ப சீக்கிரமா கோவப்படுவாங்கல்ல, அது மாதிரி அவன் ரொம்ப கோவப்பட்டிருக்கான். அப்ப அப்பாவுக்கு அவனை எப்படி திருத்தணும் அப்படின்னு தெரியல. சரி, அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கொஞ்சம் ஆணியும் ஒரு சுத்தியும் கொடுத்து, மகனே நீங்க கோவப்படுறப்ப என்ன செய்யுங்க, நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல போய் அந்த 10 ஆணி அடிங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி என்ன செய்யறாரு, போய் கோவரப்பெல்லாம் அடிக்கிறாரு. கொடுத்த ஆணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி முடியும் போது அப்படி நாளாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் திருப்பி, டாடி நீங்க கொடுத்த ஆணியெல்லாம் நான் அடிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப எனக்கு கண்டிப்பா கோபம் அவ்வளவா வர்றதில்லை அப்படின்னு சொன்னோடனே, சரி இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் கிடக்கும் பொழுது கோவப்படலை அப்படின்னு சொன்னா போய் என்ன செய்யும், ஒவ்வொரு ஆணியா எடுத்துருமா மகனே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அதே போல அந்த பையனை என்ன செய்வான்னு சொன்னா, அதே போல அவன் ரொம்ப இப்ப கடவுளுக்கு பிரியமுள்ள மகனாக கோவத்தை குறைச்சி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, கோவப்படுறதில்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை எடுத்து என்ன செஞ்சான், எடுத்து மரத்துல இருந்து பிடிங்கிடுறான். அப்படி எடுத்து பிடிங்கிட்டு வரும்பொழுது திருப்பி என்ன ஆயிடுச்சு, மரத்துல 50 ஆணி அடிச்சிருந்தான். 50 ஆணி என்ன ஆயிடுச்சு, ஒழுங்கப்பட்டுருச்சு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் ரொம்ப அப்பாட்ட ரொம்ப பெருமையான சொல்றான், டாடி நீங்க கொடுத்த ஆணி அடிச்சேன், அப்ப எனக்கு கோவம் இருந்துச்சு, அப்ப அடிச்சிட்டேன். இப்ப நான் எதுக்குமே ரொம்ப கோவப்படுறது இல்லை. ஏன்னா நான் தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட பலத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால நான் இப்ப என்ன செய்யறேன், ரொம்ப கோவத்தை குறைச்சிட்டேன். அதனால நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அப்பா அவன் ரொம்ப சந்தோஷமா போய் சொன்னப்ப அப்பா மகனை கூப்பிட்டு மரத்துக்கிட்ட போனாங்க. மரத்துக்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு, மகனே பாருங்க, நீங்க கோவப்பட்டீங்க, அது உண்மை. நீங்க கோவப்படாம இருந்ததும் உண்மை. நீங்க அடிச்ச ஆணி என்ன செஞ்சிட்டீங்க, அதுல இருந்து எடுத்துட்டீங்க. ஆனா நீங்க பாத்தீங்களா, நீங்க அடிச்ச இடத்துல எல்லாம் பெரிய பெரிய ஓட்டை இருக்குது இல்ல அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்பதான் மகனுக்கு புரிஞ்சிச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க கோவப்பட்டு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும், மற்றவர்கள் மனசுல அப்படித்தான் என்ன செய்யும், பெரிய காயத்தை உண்டாக்கும். ஒருவேளை நீங்க மன்னிப்பு கேட்டிருப்பீங்க, மன்னிப்பு கேட்டா கூட என்ன செய்யும், அந்த காயம் அந்த இது இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. புதிய வருஷம் வரப்போகுது. நம்ம அநேகர் இந்த வருஷத்துல காயப்படுத்திருப்போம்ல, அநேகருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம பேசியிருப்போம், அநேகரை கோவப்படுத்தியிருப்போம். பிகாஸ் நம்முடைய கோபத்தினால, நம்முடைய முற்கோபத்தினால அநேகர் என்ன செஞ்சிருப்போம், திட்டியிருப்போம். ஆனா என்ன செய்யலாம், இந்த நாள்ல நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இந்த நாள்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யலாம், சமரசமாகலாம். ஏன்னு சொன்னா காயம் இருக்கும், அந்த காயத்தை என்ன செய்யலாம், ஆற்றுவதற்கு நம்ம மன்னிப்பு என்ன செய்யுமா, அதிகமா பயன்படும். அப்ப அப்பா அந்த மகன் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப இனிமேல் அது நம்ம என்ன செய்யணும், கோபமும் படக்கூடாது, யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கெடுதல் செய்யக்கூடாது. அதனாலதான் சொல்றது வசனம் என்ன சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நம்ம நீடிய ரொம்ப பொறுமையா அவசரப்பட்டு காரியங்களை செய்யல அப்படின்னு சொன்னா இந்த நாள் நமக்கு கண்டிப்பா ரொம்ப தேவைப்படாது. ஏன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே கரெக்டா புத்திமானா, நான் ரொம்ப சமாதானமா சாந்தமா, யாரும் நம்ம திட்டினா கூட நம்ம அதுக்கு பதில் உடனே கோவப்பட்டு நம்ம எதுவும் காரியம் செய்யாம பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொன்னா அது என்னது, நம்ம புத்திமான்னு சொல்லி யார் சொல்றாருன்னா, பெரிய ஞானி, அவரு ஆண்டவர்ல இருந்து ஞானத்தை பெற்ற மனுஷன், அவர் சொல்றாரு. அப்போ இந்த நாளை நம்ம என்ன செய்யலாம், யாருக்கிட்டாவது அப்படி நம்ம யாரும் ஹர்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு மன்னிப்பு கேட்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு விஷ் அனுப்பலாம், அவங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம், சமாதானப்படுத்தலாம். ஏன்னா நாட்கள் நமக்கு எத்தனை நாள் இந்த உலகத்துல ஜீவிக்க போறோம்னு நமக்கு தெரியாது. இருக்கிற நாட்கள்ல நம்ம எல்லாரோட கூட சமாதானமாக இருந்து இருப்போம் அப்படின்னு சொன்னா, இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷத்தை தரும். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண தேவையில்ல, யார் மனசுக்கும் நம்ம கெடுதல் நினைக்க தேவையில்லை.
ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு ஏற்ற காரியங்களே ஏற்ற வழியில செய்வார். மனுஷங்களை நம்ம நிராகரிக்கலாம், மனுஷர்கள் நம்மள பார்க்காம இருக்கலாம், மனுஷன் நமக்கு உதவி செய்யாம இருக்கலாம். ஆனா நமக்கு யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாங்க. அவங்க நம்மள பாதுகாப்பாங்க, அவங்க நமக்கு உதவுவாங்க, அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பாங்க. ஆனா இந்த ஒரு வருஷமா 12 மாதங்களாக வழி நடத்தின தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் மிகவுமானவர். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அதனால தைரியமாக இந்த நாள்ல கூட நம்ம இருக்கிற அந்த முற்கோபம் இருக்குன்னு சொன்னா அதை நீக்கி போட்டு யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ணாதபடிக்கு, யாரை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், தவறுதலாக பேசாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். புதிய ஆண்டிலும் கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிப்போன்னு சொல்லி நம்ம நாமே ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கும் தயவும் நிறைந்த பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யத்தக்க கிருபை செய்கிற அதற்காக நன்றி. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்களாகவும் எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர், போஷித்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். நாங்கள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா காரியத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கூட நீர் நிறைவாக்கி தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் இருக்குமானால் அது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியமாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. அப்படியாக தான் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் நீர் எங்களுக்கு குறைவில்லாமல் கொடுத்திருக்கீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இணையதளத்தை அந்த ஒரு வருடமாக எங்களோடு கூட இணைந்து என்னுடைய செய்திகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆக செபிக்கிறோம் சாமி. அவங்களோடு கூட இருங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, உறவினர்களுடைய சபை பிள்ளைகளுடைய வெளிஸ்தலங்கள் இருக்கிற பிள்ளைகள், உடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி. உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். மட்டுமாய் தாங்கின தேவன் வருகிற நாட்களில் நீ தாங்கும்படியாக உடைய பாத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களுக்கு முற்கோபிகளா இல்லாதபடிக்கு யாரையும் நாங்கள் ஹர்ட் பண்ணிருப்போம்னு சொன்னா, இந்த வருடங்களை யாருக்கும் நாங்கள் கஷ்டத்தை கொடுத்திருப்போம்னு சொன்னா, எங்களுக்கு யாராவது கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னா தயவாயங்களே மன்னித்து ஆண்டவரே அவளே நீ ஆசீர்வதித்து வழிநடத்திடுமாய் கெஞ்சிக்கலாம். அந்த தீய குணங்களை நடந்து விடுபட நீ கிருபை செய்ய, எல்லோரோடும் சமாதானத்தோடும் சாந்தமாய் நடந்து கொள்ளுகிற பக்குவத்தை நீ எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பொறுமை அதிகமாய் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த உலகத்துல மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் ஸ்தாபிக்கிற அந்த நித்தியானந்த ராஜ்யத்திலும் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பேர பிள்ளைகள் உறவினர் நண்பர் எல்லோரும் சேர்ந்து அந்த ராஜ்யம் வர நீர் கிருபை செய்ய வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.